வணக்கம். அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிரடியாக செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 15 எம்எல்ஏக்கள் மேலே போர்க்கொடி தூக்கியிருக்கிறாங்க. எடப்பாடிக்கு ஆதரவாகவா எதிராகவா பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே போல் மாஜிக்களுக்கு லாக் போட்ட எடப்பாடியின் 16ஆம் தேதி அவர் வச்சிருக்கிற செக்கு வெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவுமா அல்லது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கு சாதகமாக மாறிவிடுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிமுக வட்டாரத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் வரும்பொழுது அவர்களை சரியாக சொல்லி சரியாக அழைத்து வந்து நம்ம சொல்கிற மாதிரி கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய வகையில் மாவட்ட செயலாளர்கள் நடந்துக்கணும். செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் நம்ம சொல்கிற மாதிரி கேட்கணும். அங்கே ஓ பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவையோ அதிமுகவுக்குள்ளே இணைக்கணும் அப்படிங்கிற பேச்சு யாருமே பேசக்கூடாது. அப்படி பேசுனா வேறு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதா பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காய நகர்த்துறாரா அல்லது அதிமுகவின் பொதுச் செயலாளருங்கிறது தான் நமக்கு முக்கிய குறிக்கோள். அந்த பதவி நம்ம கிட்ட தான் இருக்கணும், வேறு யாருக்கிட்ட போகக்கூடாது. அதிமுக தன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். இரட்டை தலைமை வந்துடக்கூடாது. ஒற்றை தலைமையின் கீழே தான், அது என்னுடைய தலைமையின் கீழே தான் செயல்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறது மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு போனை போட்டு, பாரு, எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நான் நம்மளுடைய கட்சி ஒருங்கிணைந்த கட்சியாக மாறக்கூடாது. யாரும் இதில் ஓ பன்னீர்செல்வமோ சசிகலாவோ நம்ம கட்சிக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வரக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறவங்க உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்குங்க அப்படிங்கிற உத்தரவையும் அதிரடி காட்டியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிரடியாக கூடக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களையும் எடுக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த தீர்மானங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் அதிமுகக்குள்ளே சேர்க்கக்கூடாதுங்கிறதுல பெரிய முனைப்பு காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி. அதுவே ஒரு முக்கிய தீர்மானமாக கூட இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் கூட்டக்கூடிய உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்குற அளவில் இருக்கணும். அங்கே வேறு யாராவது ஒரு கோஷம் போடுறதோ இல்லை வேறு யாராவது பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய வகையில் யாராவது அந்த மாதிரி பேச்சை ஆரம்பித்தாங்கன்னா அந்த இடத்துல வேறு மாதிரி ரியாக்ஷன் ஆகிடும். அதனால் எல்லோரும் கட்டுக்கோப்பாக மாவட்ட செயலர்களுக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பொறுப்பை கடமை உணர்ச்சியோடு நீங்கள் செயலாற்றுங்க. இல்லைனா நம்ம உங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய எண்ணங்களுக்கும் வேறு யாராவது அங்கே வேறு மாதிரி கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களுக்கு ஃபோனை போட்டு தனித்தனியாக ஃபோனை போட்டு அவர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளையும் போட்டிருக்காரு, ஒரு உத்தரவையும் போட்டிருக்காரு. இப்படி தான் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 16 எம்எல்ஏக்களுக்கு மேலே ஆதரவு எஸ்பி வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் இருக்குது. அவங்க அதிமுக ஒருங்கிணைக்கணும். ஓ பன்னீர்செல்வமோ சசிகலாவும் அதிமுகவுக்குள்ளே வரணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் திமுகவை எதிர்த்து சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெற முடியும். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும். அதனால் எல்லோரும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் விரும்புகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அமைச்சர்கள் கூடி இது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணி ஆகணும், ஒருங்கிணைக்கணும். அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் கூட பொறுப்பாளர்கள் அது சரியாக இல்லாமல் போனால் அந்த அடிமட்ட தொண்டர்கள் கூட பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வமுக்கும் ஆதரவும் கொடுக்குறாங்க, சசிகலாவுக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் யார் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கிறது தெரியல. இது பல நம்மளுடைய எதிர்கட்சிக்கு இது ஒரு பலமாகவும் சாதகமாக மாறிடும். நம்ம ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதான் நம்ம செயல்படக்கூடிய ஒற்றுமையிலிருந்து தான் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மளை பார்த்து ஒரு அச்சமும்
ஒரு பயமும் இருக்கும். அப்போ தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிட்டால் வெற்றி பெற முடியும். அடிமட்ட தொண்டர்களுக்கும் நம்ம மீது நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கையை இழந்துட்டோம் அப்படின்னா அதிமுகவினுடைய சரிவு நம்ம யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணுங்கிறதான் அடிமட்ட தொண்டன் விரும்பலாம் அப்படின்னு சில முக்கிய எம்எல்ஏக்கள், முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் நினைக்கிறாங்க. இதற்கு பின்னணியில் எஸ்பி வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், அவர்கள் பின்னாடி பல பொறுப்பாளர்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்கணும், சசிகலாவை இணைக்கணுங்கிறதுல எஸ்பி வேலுமணி ரொம்ப முனைப்பு காட்டுறதாக பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 16 அதிரடி காட்ட போகும் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு தீர்மானங்களை போட்டு அதிரடி காட்டுவாரா அல்லது ஒருங்கிணைந்து ஆதரவை தெரிவிப்பாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்தால் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.